அவார்ட் கேட்டகரி என்ன அப்படிங்கறத ஸ்ட்ரைட்டா நம்ம ஏவி தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் அவார்ட்ஸ் 2024. இந்த ஆண்டின் பிளாக் பஸ்டர் இயக்குனர் வெங்கட் பிரபு. நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் இந்தியன் அவார்ட்ஸ் டீமுக்கு, அவங்க ஜூரிக்கு, எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கோட் மாதிரி ஒரு ஃபிலிம், ஒரு என்டர்டெய்னர், ஸோ அதுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தேங்க்ஸ் டு தளபதி தான். தளபதி, ஏஜிஎஸ், த ஹோல் டீம் எல்லாருக்குமே இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோபோ சங்கர் முன்னாடி வந்த உடனே ஏதோ ஒன்று கேள்விப்பட்டேன், ஏதோ ஒன்று பண்ணார் எஸ்எஸ்சி மாதிரி சொல்லிட்டு, எஸ்எஸ்சி சார் மாதிரி. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி எனக்காக பண்ணி காட்டுறீங்களா? சூப்பர் சார். ஏன்னா இப்போ அவங்க பையனோட தான் ஒரு படம் பண்ணேன். எஸ்எஸ்சி சாரோட ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். நான் 2 பேர் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், மாநாடு அண்ட் கோட்டு. உண்மையிலே அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப எங்களுடைய வாழ்த்து சொல்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட பிறந்த தம்பி மாதிரி தான் நாங்கள். ஏன்னா அவ்வளோ தூரம் அண்ணனோட ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதை எஸ்எஸ்சி சார் வாழ்த்து சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? அதாவது எனக்கு வெங்கட் பிரபுட்ட ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்ட்டியா மாத்துறாரா, இல்ல பார்ட்டி நடக்கக்கூடிய இடத்துல ஷூட்டிங் வைக்கிறாரான்றது எனக்கு ரொம்ப காலமா ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. அதாவது நீண்ட ஆயுள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி. சப்போஸ் இவங்க அப்பா இங்க இருந்துதான் வச்சுக்கோங்களேன். அதாவது வெங்கட் பிரபு அவர்களை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இருந்தாலும் கூட அதாவது அற்புதமான பிள்ளை, அதாவது எந்தவித ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு அற்புதமான பிள்ளையாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கலைஞனை நான் பார்க்கிறேன் அப்படின்னும் போது ஒவ்வொரு நேரத்திலும் அந்த கலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு, இவர் மட்டுமல்ல என்னுடைய அடுத்த பிள்ளையும் சரி, அதாவது இவருடைய தம்பி 2 பேரும் உட்கார்ந்து குரூப் டிஸ்கஷன் நிறைய பண்ணுவாங்க. சனிக்கிழமை அவங்க குரூப் டிஸ்கஷன்ல உட்காரும் பொழுது நான் பார்த்து மகிழ்ந்திருக்கேன். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பிள்ளை. ஆனால் இன்னைக்கு ரொம்ப அழகான படத்தை விஜய் வச்சு பண்ணியிருக்காரு. ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை அடுத்த படத்தில் எப்படியாவது போடணும்ன்றதுக்காக நானும் முயற்சி பண்ணி என்னென்னமோ நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த படத்தில் ரோபோ சங்கர் முக்கியமான கதாபாத்திரத்தில் சார். அப்பா வீட்டுல இப்படிதான் பேசுவாரா? இப்படிலாம் பேச மாட்டாரு. கிட்டத்தட்ட அப்படியே பயங்கரமா ஸ்டேஜில் பேசுகிற பாட்டு, ஸ்டேஜில் பேசுறது அப்படியே பேசுகிறாங்க 2 பேரும். அவருக்கு என்ன பயங்கரமான ஃபேன் நாங்கள்லாம். அவருக்கு ரொம்ப வருஷமாக அவ்வளோ ஷோஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஷோஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள்லாம் பாடுவோம். அப்போல்லாம் அப்போ மிமிக்ரி ஆர்டிஸ்டாக நடுவில் ஷோ பண்ணிட்டு போவீங்க. ஸோ அப்போலேருந்து எப்படி இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களோட வளர்ச்சி எல்லாத்தையும் பார்க்கும்போது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சோ இந்த நேரத்துல நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் கண்டிப்பா தேங்க் பண்ணி ஆகணும். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போயிருக்குன்னா அது கண்டிப்பா அவங்க தான் மிகப்பெரிய காரணம். இந்தியன் அவார்ட்ஸ் 2024 சேர்ந்து வழங்குவோர் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் அரைசர், உடன் வழங்குவோர் திருநெல்வேலி மயோபதி காப்பகம், நீங்களும் நடக்கலாம், மற்றும் உதய் கிருஷ்ணா அசல் நெய். Thank you to all the sponsors. Thank you.